வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் திருமாவளவன் காலில் விழும் பிராமண சமூகம் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். தலைப்பை பார்த்துட்டு பிராமண சமூகத்தவர் என் மேலே கோவப்படாதீங்க. அது என்னவோ தெரியல, சமீப காலமாக திரைப்பிரபலங்கள் குறிப்பாக பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருமாவளவனுக்கு ஓடி போயிட்டு முட்டு கொடுக்குறாங்க. திருமாவளவனை ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான புகழ்ச்சி புகழ்கிறாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 17 திருமாவளவனுடைய பிறந்தநாள். நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடையில் திருமாவளவனை அண்ணான்னு கூப்பிடலாமா, திருமாவளவன் வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு காதுலேருந்து ரத்தம் வர்ற மாதிரி, காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு புகழ்ந்து பேசியிருக்காங்க. பார்க்க சகிக்கலை. நான் என்ன பண்ணிட்டேன், நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஸ்ரீவித்யா, தோழர் ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு இந்த தீகா குரூப்பில் கூப்பிடுவாங்க. ஸ்ரீவித்யா, அதே போல் திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜியின் மனைவி டாக்டர் ஷர்மிளா, இவங்க 2 பேருமே பிறப்பளவில் பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்மணிகள். குலத்தை கெடுக்கும் கோடாரி காம்பு மாதிரி பிறப்பளவில் பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்மணிகளாக இருந்தாலும் இவ ஒரு பாப்பாத்தி, அவன் ஒரு பாப்பான், இவளுடைய பாப்பாத்தி திமிரை இவ காட்டுறா, இவனுடைய பூணூலை வந்து இவன் வெளியில் காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி பிராமண சமூகத்தில் பிறந்துட்டு பிராமண சமூகத்தவரை தாக்கி பேசுகிறத ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, வயிற்று பழப்பு தான் காரணம். லட்சுமி ராமகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, ஸ்ரீவித்யாவாக இருந்தாலும் சரி, டாக்டர் ஷர்மிளாவாக இருந்தாலும் சரி, வயிற்று பிழைப்புக்காக திருமாவளவனை புகழ்ந்து பேசிட்டு, ஈவேராவை புகழ்ந்து பேசிட்டு, இன்னும் சில தீகா குரூப்பெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு பிராமண சமூகத்தையும் இந்து மதத்தையும் தாக்கி பேசுகிறத ஒரு பழப்பாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லலைங்க, என்னுடைய பிராமண நண்பர்கள் வந்து குமுறுன்னு குமுறி இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நடிகர் எஸ்வி சேகரும் திருமாவளவனும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த ஃபோட்டோவை என்னுடைய பிராமண நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுடைய உணர்வுகளை வந்து அவங்க அப்படியே கொட்டி இருந்தாங்க. நான் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, சைலண்ட்டாக இருந்துட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் எனக்கு நடிகர் எஸ்வி சேகர் சார் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் அதீத மரியாதை உண்டு, அதீத அக்கறை உண்டு. அவங்க ஃபேமிலியோட வெல்விஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், ரொம்ப அன்பு வச்சுருக்கேன். அதனால் எஸ்வி சேகர் சார் பற்றி நான் எந்த விதத்துலேயும் குறை சொல்ல விரும்பலை, எந்த விதமான விமர்சனத்தையும் முன்வைக்க விரும்பலை. ஆனால் அவருடைய கொள்கையில் சமீப காலமாக சின்ன மாற்றம் தெரியுது. அதே போல் இன்னைக்கு காலையில் திரைப்பிரபலம் மற்றும் நடன கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரபலம், பிராமண பிரபலம் தான் அவங்க. இவங்க வந்து இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. வாழ்த்து தெரிவிக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அரசியல் பண்பு, அடிப்படை நாகரிகம்னு வச்சுக்கோங்க. வாழ்த்து தெரிவித்ததோடு முடிச்சிருக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்து மதத்தை தாக்கியும் பேசுகிறாங்க. சில நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் மாறிட்டு வராங்க. தான் அடிப்படையில் பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்மணியாக இருந்தாலும் பிராமண சமூகத்தை தாக்கி பேசுகிறத இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இவங்கெல்லாம் பிராமணர்களாக இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு கிடையாது, நாம் 3% தான், தமிழகத்தில் வேறு வழியே கிடையாது, திமுகவையும் தீகாவையும் விசிகாவையும் நாம் புகழ்ந்து பேசினாதான் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. அதே போல் கடந்த 5 ஆண்டுகளாக திருமாவளவன் எம்பியாக இருந்த வரைக்கும் தில்லை நடராஜர், சிதம்பரம் தில்லை நடராஜர்
அந்த தீட்சிதர்களை எல்லாம் ஒழிக்கணும், அதை வச்சு தான் அரசியலே பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போ அந்த தீட்சிதர்கள் திருமாவளவன் கோயிலுக்குள்ளே நுழையும் போது, கோயிலுக்குள்ளே வந்து யார் வேணாலும் வரலாம், அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனால் கோயிலுக்குள்ளே நுழையும் போது சராசரியாக மற்றவங்களுக்கு எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனித்து அனுப்பியிருக்கணும். ஆனால் இந்த ஒரு சில தீட்சிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருமாவளவனை கனக சபை மீது ஏறி அழகு பார்த்து திருமாவளவனுக்கு பரிவட்டம் கட்டி விட்டுருக்காங்க. இந்த தீட்சிதர்களை நான் வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணணும் அப்படின்னா வர்ற தேர்தலில் ஆம்ஸ்ட்ராங் மனைவியை களத்தில் இறக்கி விடணும். ரஞ்சித்தை திருமாவளவனுக்கு எதிராக களத்தில் இறக்கி விட்டால் திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கை காலி. திருமாவளவனை காலி பண்ணாதான் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பிராமண சமூகம் அவங்களுடைய அந்த கலாச்சாரத்திலேருந்து மாறாமல் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.